ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயில் ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்குறோம். அதே மாதிரி எந்தெந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம், எந்த சாஃப்ட்வேர் ஈஸியாக இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸியாக தம்ப்நெயில் நம்ம எதில் பண்ணலாம், எந்த சாஃப்ட்வேரில் பண்ணலாம்னா 2 சாஃப்ட்வேர் எனக்கு தெரிஞ்சு நான் பெஸ்ட்டாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு என்னென்னா கேன்வா, ரெண்டாவது வந்து ஃபோட்டோஷாப். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் லாகின் பண்ணுறதுக்குலாம் தேவையில்லை. நீங்கள் சிசி வெர்ஷன் அப்டேட்டடாக வெர்ஷன் யூஸ் பண்ணால் மட்டுமே சைன் அப் அந்த டீட்டெயிலாம் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் கேன்வாவில் வந்து உள்ளே போனோன்னா வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் தான் கேட்கும். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கேன்வாவில் நம்ம டிசைன் பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு எடுத்தோன்னே என்ன கேன்வாவில் என்னடா எதுவுமே டிசைன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அவர் சொன்னாரே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே நான் அதில் டிசைனோ வீடியோ எடிட்டிங்களோ எல்லாமே பண்ணலாம் அதில் கேன்வாவில். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டூல்ஸு ஐகான்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ண தேவையில்லை, அதிலே இருக்கும். அதோட சாம்பிள்ஸ் வந்து நான் ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு கன்வே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இருங்க, இந்த பிக்சரில் நான் வந்து இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு இதில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 2வது ஸ்லைடு. ஃபஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆகிடுச்சா? ஸோ வந்து இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து இப்போ டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும், எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இங்கே பாருங்கள், இங்கே எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். இங்கே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னா டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் வேணுமோ அதை கேட்கும். எந்த மாதிரி டெக்ஸ்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் சும்மா நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஹவு டு மேக் தம்ப்நெயில். இது அப்படியே நம்ம அரேஞ்ச்மெண்ட் வந்து இதிலே பண்ணிக்கலாம். லெஃப்ட் அலைன், ரைட் அலைன் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வேர்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்டர்ஸ் கலர், அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்துக்குமே எல்லாமே மாற்றிக்கலாம். இதிலே மாற்றிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு போல்டாக வேணுமா, இல்லை டின்னாக வேணுமா, டிக்காக வேணுமா, எல்லாமே இதிலே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் தம்ப்நெயில் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் யூடியூப் சேனலில் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு தம்ப்நெயில் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப் தான். ஃபோட்டோஷாப்பில் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் வந்து பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு பேசிக்காச்சும் ஃபோட்டோஷாப்பை தெரிஞ்சிருக்கணும். அதனால நான் சொல்கிறேன். கேன்வா வந்து நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னா கேன்வா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன தம்ப்நெயில் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களை லைட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேன்வாலேயே நிறையா அப்டேட்டடாக நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுவே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் வந்து உங்களுக்கு எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் லைட்டாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க லைட்டாக ஃபோட்டோஷாப்பும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஷாப் எதில் ப்ரோ கிடைக்கும்னா அதுக்கு நான் ஒரு தனியாக வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் என்னென்னா Get-in-to-PC அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுனாலும் அதில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன சைஸில் வேணும்னு கேட்கும். நான் ஆல்ரெடி அந்த சைஸ் 1920 1080 அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதே மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. 100 dpiலே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. RGB மோட்லேயே சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெப்பு பொறுத்தவரை RGB மோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்டிங்க்கு தான் CMYக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அதே மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோவே நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோவே எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அதில் எக்ஸ்டெண்டு மூவ்லாம் பண்ண முடியாது. இதில் நம்ம என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இந்த மார்க்கியூ டூலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எரேஸ் டூல் மட்டும் கிளிக் பண்ணி அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அப்படியே இதை இழுத்து விட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஹவு டு மேக் குட் தம்ப்நெயில் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ், ஹவு டு மேக் தம்ப்நெயில் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கலரோ ஏதோ ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இதிலேயே பெருசு பண்ணிக்கலாம். Ctrl+T கொடுத்துட்டு பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். இதிலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஃபோட்டோஷாப் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எனக்கு கேன்வாவே கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் கேன்வா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு பேசிக்காகவே பண்ணுங்கள். நான் வந்து பேசிக்காக தான் நான் இப்போது ஸ்டார்ட் அப்பில் தான் வீடியோ போடுறேன்.
பட் ஆனால் எனக்கு வந்து டிசைனிங் நாலேஜ் லைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணி நான் தமிழ் ரெடி பண்ணி போடுறேன். உங்களால் முடிஞ்சால் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.